எக் பாஸ்தா. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் பாஸ்தா எடுத்திருக்கேன். இதை இப்போது நல்லா தண்ணியில் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதில் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் அதில் நல்லா வதக்கிக்கிறேன். அப்புறம் கேரட், கேப்சிகம், பீன்ஸ் இதெல்லாம் போட்டு அதில் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம், தக்காளி இந்த காய்கறி எல்லாம் நல்லா வதங்கணும். இப்போது இது வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா தூளும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். கூடவே கெச்சப், சோயா சாஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா இதெல்லாம் ஒரு ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் ஆயில் விட்டு 2 முட்டையை அதில் நல்லா அடித்து ஊற்றிக்கிறேன். இப்போது முட்டைக்கு தேவையான அளவும் உப்பும் அதில் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த முட்டையை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த காய்கறி, முட்டை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேக வச்ச பாஸ்தா அதை நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா எக் பாஸ்தா ரெடி ஆகிடும். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.